SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். இதில் உள்ள ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் இதயத்தை பாதுகாக்கிறது. நாடும் வீடும் நலம் பெற SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். இந்த காட்சிகளை பார்க்கிறோம். பூங்கொத்து கொடுத்து தற்போது அங்கு சந்திப்பானது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. வீட்டின் வாசல் வரை வந்து விஜயை ஆறத் தழுவி வரவேற்றிருக்கிறார் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின். தற்போது மு.க. ஸ்டாலினுக்கு பொன்னாடை அணிவிக்கிறார் முதலமைச்சர் விஜய். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கிறோம். திமுக தலைவரும் முன்னாள் முதல்வருமான மு.க. ஸ்டாலினுடன் தற்போது முதலமைச்சர் விஜய் சந்திப்பு நிகழ்த்தியிருக்கிறார். இருவரும் பொன்னாடை அணிவித்து மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் விஜயை வீட்டிற்குள் கைப்பிடித்து அழைத்து சென்றிருக்கிறார் மு.க. ஸ்டாலின் என்ற தகவலானது கிடைத்திருக்கிறது. தற்போது முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின், தற்போது முதலமைச்சர் விஜய், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின், மேலும் அமைச்சர் என் ஆனந்த் ஆகியோர் ஒன்றாக அமர்ந்து கலந்துரையாடும் காட்சிகளையும் பார்க்கிறோம். மு.க. ஸ்டாலின் இல்லத்தில் முதலமைச்சர் விஜயை வரவேற்றிருக்கிறார் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின். மரியாதை நிமித்தமாக மு.க. ஸ்டாலினுடன் முதலமைச்சர் விஜய் சந்திப்பு நிகழ்த்தியிருக்கிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை தர இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். முதலமைச்சர் விஜய் மற்றும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் சந்திப்பு தொடர்பான மேலும் தகவல்களை பதிவு செய்யலாம். இந்திய அரசியல் வரலாற்றிலே தமிழ்நாடு பண்பட்ட நாகரிகமான ஒரு அரசியல் முன்னெடுக்கக்கூடிய மாநிலம். அந்த அரசியல் பண்பாட்டை மேலும் சீர்தூக்கும் வகையில ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு இன்றைய நடைபெற்றிருக்கிறது. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய விஜய் திமுகவுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்திருக்கிறார். இது ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்றால், அரசியல் களத்துல தனது நேர் எதிரி கட்சியாக திமுகவை நிறுத்தி மக்களிடம் வாக்கு சேகரித்த விஜய் தற்பொழுது தான் எந்த கட்சியை வீழ்த்திருக்கிறோமோ அந்த கட்சியினுடைய தலைவரையே நேரில் சந்தித்திருக்கிறார். அது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல இது ஒரு நாகரிகமான அரசியலை முன்னெடுத்து செல்வதற்கான ஒரு முயற்சியாக இது பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுகள்ல யாருக்கும் பெரும்பான்மை என்பது கிடைக்கவில்லை என்றாலும் கூட விஜய் அவர்களுக்கு திமுக கூட்டணி கட்சிகள் ஆதரவு கொடுத்து அவரை முதலமைச்சராக்கி இருக்கிறார்கள். இந்த சூழல்ல முதலமைச்சராக பொறுப்பேற்று தன்னுடைய அலுவல்களை தொடங்கக்கூடிய நிலையில அவர் இதற்கு முன்பாக முதலமைச்சராக பொறுப்பு வகித்த திமுக தலைவராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்களை நேரில் வந்து சந்தித்திருக்கிறார். இந்த சந்திப்புக்காக அவர் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இல்லத்திற்கு வரக்கூடிய நேரத்துல திமுக இளைஞரணி செயலாளர், திமுக சட்டமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வீட்டினுடைய வாசலுக்கு வந்து அவரை நேரில் அழைத்து அவருடைய வரவேற்று உள்ளே அழைத்து சென்றார். அதே போன்று திமுக இளைஞரணி சார்பில் உருவாக்கப்பட்ட கருப்பு சிவப்பு புத்தகத்தையும் அவருக்கு நினைவு பரிசாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கியதை பார்த்தோம். மேலும் முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு பொன்னாடை கோர்த்தி அவருக்கு அந்த மரியாதை செலுத்தியை நம்ம பார்த்திருந்தோம். அதே போன்று அவருக்கும் பரஸ்பரம் மு.க. ஸ்டாலின் அவர்களும் மரியாதை செலுத்தியதை பார்த்தோம். இந்த ஒரு செயல்பாடு என்பது பண்பட்ட ஒரு அரசியல் நாகரிகம் மிக்க ஒரு மாநிலத்திற்கு மேலும் ஒரு எடுத்துக்காட்டாக நிகழ்ந்திருப்பதுதான் இந்த நாளை மேலும் மிக முக்கியமான நாளாக மாற்றிருக்கிறது. இந்த நிகழ்ச்சி, இந்த சந்திப்பு தற்போது நிறைவடைந்தது. மரியாதை நிமித்தமான சந்திப்பாக இருக்கக்கூடிய சூழல்ல சந்தித்து விட்டு தன்னுடைய பணிகளுக்கு மீண்டும் முதலமைச்சர் பொறுப்பேற்றிருக்கிறார். முதலமைச்சர் அவர்கள் உள்ளே வரும்போது அவருக்கு மிக உற்சாகமான ஒரு வரவேற்பை இந்த பகுதியில் சூழ்ந்திருக்கக்கூடியவர்கள் வரக்கூடிய வழியில் இருந்து அவருக்கு அந்த வரவேற்பை கொடுத்தார்கள். அதே போன்று இந்த சந்திப்பு சரியாக ஒரு 10 நிமிடங்கள் வரையிலும் ஏற்பட்டிருக்கிறது. அவர் உள்ளே வந்ததும் அவரை வரவேற்று துணை முதலமைச்சராக இருந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது சட்டமன்ற குழு எதிர்க்கட்சி தலைவராக மாறியிருக்கிறார். தமிழ்நாட்டுடைய பிரதான எதிர்க்கட்சியாக திமுகவும் அதனுடைய தலைவராகவும் அவர் இருக்கிறார். இந்த சூழல்ல அவர் நேரில் அவரை வரவேற்று வாசலுக்கே வந்து அவரை வரவேற்றிருக்கிறார். அவருக்கு திமுக இளைஞரணி சார்பில் உருவாக்கப்பட்ட கருப்பு சிவப்பு புத்தகத்தை வழங்கி பொன்னாடை பொறுத்து அவரை சிறப்பித்திருக்கிறார். அவர் உள்ளே வந்தபோது அவரை வரவேற்று உள்ளே அழைத்து சென்ற நிலையில அங்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் அவரை வாசலுக்கு அருகே இருந்து அவர் அழைத்துக் கொண்டு உள்ளே சென்றதை பார்த்தோம். தொடர்ந்து அவருக்கு பொன்னாடை பொருத்தி மலர் கொத்து கொடுத்து அவருக்கு அந்த வாழ்த்தினை முதலமைச்சர் அவர்கள் பெற்றதும், அதே போன்று
திமுக தலைவர் அவர்கள் அந்த வாழ்த்தை தெரிவித்ததும் பரஸ்பரம் அந்த மரியாதையை பரிமாறிக்கொண்டதும் நாம் பார்த்தோம். அந்த அளவுக்கு ஒரு நாகரிகமான ஒரு பண்பட்ட ஒரு அரசியலுக்கான நிகழ்வாக இன்றைய தினம் இந்த நிகழ்வு இந்த 10 நிமிடங்கள் அமைந்திருக்கிறது. இந்த 10 நிமிடங்கள்ல அவரிடம் அந்த வாழ்த்து பெற்றுவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறார். இந்த சந்திப்பின் பொழுது தமிழக வெற்றி கழகத்துடைய பொதுச் செயலாளர் அமைச்சர் என் ஆனந்த் அவர்களும் உடன் இருக்கிறார். இந்த சந்திப்பு நிறைவடைந்திருக்கிறது. இந்த சந்திப்புக்கான நோக்கம் முழுக்க மரியாதை நிமித்தமான சந்திப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் இதற்கு முன்பாக நடைபெற்ற சம்பவங்களை தமிழக மக்கள் நன்கு அறிவார்கள். கடந்த தேர்தலில் இந்த தேர்தலுடைய பரப்புரை காலத்து முழுமைக்குமே தன்னுடைய நேர் எதிர்போட்டியாக திமுகவையே விஜய் அவர்கள் முன்னிறுத்தினார். தமிழக வெற்றி கழகத்திற்கும் திமுகவுக்கும் தான் நேரடி போட்டி என்ற ஒரு அளவுல திமுகவை எதிர்த்து அவர் கடுமையான பிரச்சாரங்களை செய்திருந்தார். திமுகவுடைய அரசில் நடைபெற்றிருக்கக்கூடிய சம்பவங்களை குறிப்பிட்டு அதற்கு தன்னுடைய கண்டனங்களை பதிவு செய்திருந்தார். கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்தினார். கடுமையான அறிக்கைகளை விமர்சனத்தை கொடுத்திருந்தார். இப்படியான சூழல்ல திமுகவை எதிர்த்து அவர் பயணித்து அந்த தேர்தல் வெற்றி பெற்றாலும் கூட அவர் முழுமையாக ஆட்சி அமைப்பதற்கு தேவையான பெரும்பான்மை கிடைக்காத போது திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் அவருக்கு அந்த ஆதரவு வழங்கியிருந்தது. அந்த சூழல்ல அவர் ஆட்சி அமைத்திருக்கூடிய நேரத்துல தான் யாரை எதிர்த்து போட்டிட்டாலும் இத்தனைக்கும் அவர் தேர்தல் பிரச்சார காலத்துல திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களை அவர் அங்கிள் என்றும் குறிப்பிட்டிருந்தார். அதற்கு பிறகாக அங்கிள் என்றால் அதுக்கு கோபம் வரும், அதனால் நான் சார் என்றே கூப்பிடுறேன் என்று தெரிவித்திருந்தார். இந்த சூழலில் திமுக கூட்டணி கட்சிகள் அவருக்கு ஆதரவு கொடுத்த போது திமுகவினர் பலரும் இது திமுக அவர் கொடுக்கக்கூடிய ஆதரவு காரணம் மக்கள் மக்களுடைய தீர்ப்பை திமுக மதிக்கிறது என்பதை திமுக வெளிப்படுத்தக்கூடிய விதமாகவே தங்கள் கூட்டணிக்கு எந்த ஒரு அழுத்தமும் இன்றி அவருக்கு இந்த ஆட்சி அமைப்புக்கான ஆதரவை திமுக கூட்டணி கட்சிகள் கொடுத்திருக்கிறார்கள் என்ற அளவில் திமுகவினர் பேசக்கூடிய நிகழ்வெல்லாம் பார்த்திருந்தோம். இந்த சூழல்ல இந்த சந்திப்பு நடைபெற்றிருந்த போது தன்னுடைய வீட்டின் வாயிலுக்கு வந்திருக்கக்கூடிய முதலமைச்சரை தமிழ்நாடு திமுகவுடைய சட்டமன்ற குழு தலைவராக கூடிய உதவி செயலாளர்கள் வரவேற்றார். அதைத் தொடர்ந்து உள்ளே சென்ற முதலமைச்சர் அவர்களை திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தனது வாயிலேயே அவரை கட்டி அணைத்து உள்ளே அழைத்ததை பார்க்க முடிந்தது. இந்த தேர்தலுக்கு முன்பாக தமிழக வெற்றி கழகம் தொடங்கப்படுவதற்கு முன்பாக விஜய் அவர்களுக்கு திமுகவுடன் ஒரு நல்ல உறவு இருந்ததையும் நமக்கு அறிவோம். அவர் திமுக பல நிகழ்ச்சிகளில் பங்கேற்றிருக்கிறார். திமுக அரசுடன் அவருக்கு நல்ல ஒரு பழக்கங்கள் இருந்ததாகவும் கூட கடந்த காலங்களில் நம்ம பார்த்திருக்கிறோம். அது போன்ற ஒரு நிகழ்வில் இருந்த சூழல்ல அவர் தமிழக மக்களுக்கு தான் ஏதேனும் செய்துவிட வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தின் அரசியலுக்கு வந்ததாக குறிப்பிட்டு அவருடைய அரசியல் எதிரியாக திமுகவும் கொள்கை எதிரியாக பாஜகவும் பிரகடனப்படுத்திய ஒரு தேர்தல் சந்தித்தார். அந்த தேர்தலில் அவர் வெற்றியும் கண்டிருக்கிறார். இந்த சூழல்ல தன்னுடைய பழைய காலங்களில் தவிர்த்து புதிய காலங்களிலும் தான் எப்போதும் ஒரு பண்பட்ட அரசியலை முன்னெடுக்கக்கூடியவர்களில் தானும் அதற்கு விதிவிலக்கானவன் அல்ல என்பதை குறிப்பிடக்கூடிய விதமாக விஜய் அவருடைய இந்த சந்திப்பு என்பது இடம்பெற்றிருக்கிறது. ஒரு 10 நிமிட சந்திப்பாக தான் இந்த சந்திப்பு இருந்திருக்கிறது. 3:10 என்ற நிமிடத்தில் மணியளவில் உள்ளே வந்தால் 3:20 என்ற மணியளவுக்குள்ளாக அவர் புறப்பட்டு சென்றிருக்கிறார். 10 நிமிடத்திற்கும் குறைவான ஒரு சந்திப்பாக, ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பாக இந்த சந்திப்பு அரசியல் களத்துல தமிழகத்தின் மிக பரபரப்பான ஒரு அரசியல் களத்தின் சூழலுக்குள்ளாக இடையே இது நடைபெற்று முடிந்திருக்கிறது. SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதயத்தை பாதுகாக்கிறது. நாடும் வீடும் நலம் பெற SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.